இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்திருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, கண்டென்ட்டை பாருங்க. ஓகே சார், ஆன் த டேபிள் ப்ரொடக்ஷன்ஸ்ல இது கூட சுகுமார் சார் வந்து ஒரு இன்னொரு லேயர்ல வந்துட்டு இருக்காரு. மூணாவது நானும் ஒரு மெயின் ரோல்ல பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் எங்களோட ப்ரொடக்ஷனு. ஒரு பெரிய கண்டென்ட்டுக்காக உருவாக்கி இது கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷானவங்க, ரொம்ப டஃப், கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் இதை வந்து இன்னொரு கோணத்தில் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, அது பின்னாடி அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் எப்படி பாதிக்கப்படுது, அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு லாக்அப் டெத்தில் அவங்களோட கஷ்டங்கள், அவங்க அது பின்னாடி நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்க குடும்பங்களை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஒன்லைன் கிடைச்சனால அதுலேருந்து டெவலப் பண்ணி போயிருக்கோம். இது நம்ம சாத்தான்குள சம்பவத்திலேருந்து இன்னமும் நிறைய ஏகப்பட்ட லாக்அப் டெத் இருக்கு. அதுக்கு பின்னாடி என்னென்ன ஃபேமிலிஸ் எல்லாம் கஷ்டப்படுது அப்படின்றத பொறுத்து இதை நாங்கள் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது நான் வந்து வேற ஒரு கதையை தான் நான் சொல்லியிருந்தேன், ஹாரர் கதை பண்ணிடலாம். பட் சார் தான் ஆசைப்பட்டாரு, மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்ற மாதிரி, ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்ற மாதிரி கதை வேணும் அப்படின்னு கேட்டாரு. அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸை வச்சு இந்த கதையை நாங்கள் உருவாக்கணும். வழக்கமான ஒரு போலீஸ் கதையா இல்லாமல் ஒரு வித்தியாசமான இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் சந்திக்கிற பிரச்சனைகள் அதை மையப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற கதையத்தை உருவாக்கி நான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உடனடியாக ஆரம்பிச்சு நீங்க தான் கேட்கணும். இது வந்து ஒரு மலையாள படத்துக்கு ஈக்குவலா பண்ணணும்ன்றது எங்களோட ஆசை. அதை வந்து நாங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த மேக்கிங்ல ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். கண்டென்ட் வைஸ் நீங்க மலையாள படத்தில் எது அதை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். அதை நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு புது முயற்சி, ஒரு புது டீம். இது என்டையர் கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து மதுரையிலேயே உள்ள அந்த கதை மாந்தர்களையே வச்சு அந்த ஊர்லயே வந்து பண்ணிட்டா பாலு சார். ஆமா சார், இசையமைப்பாளர். ஆமா மாமா எடிட்டர் செல்வா, என்னோட மாப்பிள்ள பாலு சார் இயக்குனர், ராஜா மலைசாமி சார். இந்த படத்துக்காக என்னோட வேண்டுகோளை ஏற்று வந்த சம்பத்ராம் சார், எல்லாருக்கும் நன்றி. மற்ற தொழில்நுட்ப எல்லாருமே இருக்காங்க. என்னன்னா ஒரு புது முயற்சி. டைரக்டர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம், நீங்க எனக்கு ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், ஒரு நல்ல ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் என்னோட போர்ஷன் மட்டும் செப்பரேட்டாவே எடுத்துருந்தாங்க. நான் டப்பிங் பேசும்போது தான் அந்த படத்தை கவனிச்சேன். சரி, நமக்கு ஒரு வேற ஒரு பரிமாணத்துல இந்த படம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு. எவ்வளவு படங்கள் நடிக்கிறோம், சில படங்கள் தான் மனசுல நிற்கும். அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படம் இது. பெரும்பாலும் இந்த காவல்துறை, இந்த லாக்அப் டெத், அதனாலே வந்து அதுக்கு பின்னணியில் இருக்கிற விஷயங்கள் வந்து எவ்வளவோ இருக்கும். ஒரு பெரிய அரசியலே நடக்கும். அந்த இப்போ மலையாளத்தில் வந்து நையாட்டு, அந்த மாதிரி நிறைய த்ரில்லர் படங்கள் நிறைய வந்திருக்குது, போலீஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்து வழக்கமான படங்கள்லேருந்து தமிழில் வந்து மாறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. அவருக்கு முதல் குழந்தை தவழ்ந்துருக்குது. ஸோ அதனால வந்து பத்திரிகையாளர் நீங்க தான் அதை நல்லபடியாக வந்து பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்து இதை வெற்றி படமாக்கணும்னு உங்க எல்லாருமே வந்து எங்க படக்குழு சாராக கேட்டுக்கிறோம். நன்றி. இந்த படத்துக்கு கடைசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பார்க் வந்தது தான் இந்த டைட்டில். அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறப்ப விஜயகாந்த் சாரோட பெரிய ஃபோட்டோ, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருந்தது. அப்படி மேலே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் நம்ம படத்தில் ஃபுல்லாக போலீஸ் அதை பற்றி டீல் பண்ணுறதுனால அவங்களோட ஃபேமிலிஸை நம்ம இன்வால்வ் பண்ணி படம் எடுத்திருக்கனால போலீஸ் ஃபேமிலின்னு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த செகண்ட்ல ஸ்பார்க் ஆனது தான் அந்த டைட்டில். அது வந்து ஒரு மலையாள படத்துக்கு உள்ள சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான எல்லா கண்டென்ட்டையும் நாங்கள் இதில் இன்புட்டா கொடுத்துருக்கோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க நல்லபடியா சேர்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் நடிக்கலனாலும் நம்ம காதல் சுகுமாரோட அழைப்பு ஏற்று இங்க வந்து படம் பார்க்க வந்தேன். உண்மையிலே டைரக்டருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நல்ல ஒரு கண்டென்ட், நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே அருமையா பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள் சார். மிகப்பெரிய ஒரு இயக்குனர் லிஸ்ட்ல நீங்களும் வரணும். இதுல காதல் சுகுமார் சார் வந்து வழக்கமா நம்ம காமெடி ரோல்ல எல்லாம் பார்த்திருப்போம்.
ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டர்ல, அதுவும் ஒரு நெகட்டிவ் ரோல்ல பண்ணியிருக்காரு. முக்கியமா கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் வந்து சுகுமார் சார் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம் நம்ம ப்ரொடியூசரை. அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இன்னும் இதுக்காக வந்து ஃபைட்லாம் இன்னும் கத்துக்கிட்டு பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். பட் அவரோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இதுல நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து முக்கியமா நம்ம சித்தப்பூ சரவணன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது கூட நடிச்ச எல்லா நடிகர்களுமே நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி என்னைய பார்த்த மாதிரியே இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாம எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெஸ்டா பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தோட மகுடம் சுற்றுலா போல இந்த படத்தோட மியூசிக் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த மியூசிக் தான் நம்மளை வந்து உட்கார வைக்குது. ஒவ்வொரு காட்சியுமே வந்து அந்த காட்சியை விட அவருடைய ஆர்ஆர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லணும் அதோட மியூசிக். வாழ்த்துக்கள் சார், உண்மையிலே ரொம்ப சிறப்பு. இந்த படத்துல பாடல்கள் மியூசிக் சொன்ன பாட்டும் ரொம்ப அற்புதம். மொத்தத்துல இது மாதிரி ஒரு படங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய கலைஞர்களுக்கு வேலை கிடைக்குது. இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் அடுத்தடுத்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுப்பாங்க. இந்த படம் ஓட வைக்க வேண்டியது உங்களுக்கு எல்லாம் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்குன்னு நான் வேண்டி கேட்கிறேன். நான் தமிழ் சினிமால தான் சார் இருக்கேன். மற்ற ஸ்டேட்லயும் நடிச்சிட்டு இருக்கேன். அதுதான், அதனால நான் வந்து தமிழ் சினிமா விட்டுட்டு போயிட்டேன்றது அர்த்தம் இல்ல. தமிழ்ல தான் இப்போ அதிகமா படமும் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற லாங்குவேஜ்ல வந்து தமிழ் மட்டும் இல்லாம மலையாளத்துல ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது இன்னொரு படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். கன்னடத்திலயும் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இன்னொரு படம் பூஜை போட்டு ஆரம்பிக்க போறாங்க. தெலுங்குலயும் ஒரு படம் வந்து மெயின் வில்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி அதர் லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழ்ல வந்து நம்ம சமுத்திரகனி சாரோட டைரக்ஷன்ல ஸ்கூல் பஸ் அப்படிங்கிற படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல வெக்கை அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஒரு பொலிட்டீஷியனா பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. மேபி இந்த கொஞ்சம் கேப் விட்டதுனால நான் பண்ணலன்னு நினைச்சுக்காதீங்க. நிறைய படம் வந்து தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 படம் கிட்ட பண்ணி நடிச்சு ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. ஒன் பை ஒன்னா ரிலீஸ் ஆகும். இப்போ 2 படம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்ல கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க ஹீரோயினா பண்ற படத்துல நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு புதுமுகம் நடிக்கிற படத்துல மெயின் வில்ல நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ தமிழ்ல தான் இருக்கேன். தமிழ் மட்டும் இல்லாம அடுத்த லாங்குவேஜ்லயும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் சினிமால 2 விதமா பிரிக்கிறாங்க. பெரிய படம் சின்ன படம். சின்ன படங்கள் தான் ஒரு பெரிய படங்கள் எவ்வளவு ஆர்டிஸ்ட் இருந்தா நடிச்சாலும் ஓடுறது கிடையாது, ரிலீஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதை பத்தி பெரிய படம் வந்து பல பாலிடிக்ஸ்னால ரிலீஸ் ஆவதில்லை, இல்லாட்டி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால ரிலீஸ் ஆவதில்லை நான் நினைக்கிறேன். பட் எல்லா ஃபீல்ட்லயுமே ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கா போல தமிழ்லயும் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற படங்கள் மற்ற லாங்குவேஜ் படங்கள் வந்து எடுத்து அது இப்போ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஆயிட்டதுனால இந்த கேள்வி உங்க மனசுல எழுந்திருக்கும். தமிழ்லயும் ஒரு கேப் விட்டு மறுபடியும் ஒரு வெற்றி இடத்தை பிடிக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி சின்ன படங்கள் வந்து 90% படங்கள் வந்து சின்ன படங்கள், புதுமுகங்கள் நடிக்கிற படங்கள் இப்படி வந்துதான் நம்ம தமிழ் சினிமாவை இன்னும் தக்க வச்சதுக்கு காப்பாத்துறதுக்கு நான் நம்புறேன். இல்ல மலையாளத்துல வந்து நல்ல கதைகள் வந்து இருக்கு நான் ஏன்னா இல்ல கண்டென்ட் ஓரியன்டா அங்க வந்து நிறைய வச்சிருக்காங்க. மலையாளத்துல வந்து ஒரு குழுவா கதைக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு கதாசிரியரும் தனியா ஒருத்தர் வச்சு நிறைய படங்களை வந்து நிறைய கதைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே ஒரு இயக்குனர் பண்றதுனால அங்க விட இங்க வந்து கதைக்கு கொஞ்சம் பஞ்சமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து கதாசிரியர்கள் அதிகம், அவங்களுக்கு வந்து டைரக்டரோட நிறைய ஒரு முக்கியத்துவம் தராங்க. அதனால அங்க வந்து நல்ல கதை அம்சம் உள்ள திரைப்படங்கள் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து பண்ணுவாங்க. அடுத்தடுத்து வந்து நிச்சயமா வெற்றி படங்களை கொடுப்பாங்க நினைக்கிறேன். இந்த நேரத்துல இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து போலீஸ்க்கு அகேன்ஸ்டா தான் இருக்காங்க. நீங்க போலீஸ்க்கு சப்போர்ட்டா வந்து பண்றீங்க. யாருக்கு அதிகமா பாதிக்கப்படுதுன்னா
பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க. போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. நீங்க இது மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது மக்கள் ஏற்றுப்பாங்க சார். ரெண்டு பக்கமும் பார்க்கணும்ல, காவல்துறை பக்கமும் பார்க்கணும். முழு தப்பும் காவல்துறை பக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரியான சம்பவங்களும் நடக்குது. பட் அஜித்குமார் செத்தாங்க, அவங்க ஃபேமிலி தான் பாதிக்கப்பட்டாங்க. போலீஸ் ஃபேமிலி வந்து வெறும் கேஸ் போட்டு ஒரு ஜெயில இருக்காங்க. ஆமா சரிங்களா, அது எப்படி வந்து நம்ம வந்து ஏத்துக்க போறோம்? ஏன்னா வந்து எல்லா தப்புமே வந்து பப்ளிக் மட்டும் பண்றது கிடையாது, போலீஸும் பண்றாங்க. ஆமா ஆமா, போலீஸ் தரப்புலயும் தப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி போலீஸ் பக்கமும் நிறைய நியாயங்களும் இருக்கு. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு மேல்மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் மூலமா வரக்கூடிய அழுத்தங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பொதுமக்களை ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய கூட்டம். ஒரு காவல்துறை வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய தவறுகள் குற்ற சம்பவங்கள்லாம் நடக்குது. அதை எல்லாத்தையும் ஒரே மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணவும் முடியாது. சில சமயங்களில் இது மாதிரியான தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அது ரெண்டு பக்கமும் சரி இருக்கு, தப்பு இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? ஏன்னா அவர் ஹேண்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆமா சார், ஒரு அப்பன் தப்பா இருப்பாரு. எப்படி வந்து அவர் ஏற்கனவே வந்து நல்ல கேரக்டர் பண்ணுவாரு. ஆமா, இதுல வந்து வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. நான் ரொம்ப பயந்தேன். பருத்திவரன் சரவண சாரை சொல்லும்போது ரொம்ப பயந்தேன். ஏன்னா ப்ரொடியூசர் சார் தான் பேசுகிறேன், அவருக்கு ஃப்ரெண்டு அவர். ஆனால் ஸ்பாட்டில் வந்தவொடனே அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே அவர் பண்ணார். தகுந்த மாதிரி நம்ம சொல்கிறத கரெக்டாக செஞ்சு கொடுத்தாரு. எந்த இடத்துலையுமே அவர் நமக்கு டார்ச்சர் எதுவுமே பண்ணார். கொடுத்த உணவை சாப்பிட்டுக்கிட்டாரு. இடம் எந்த மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அவரை ஓரமாக உட்காந்துருக்காரு. கேரவனும் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ஆனால் நல்ல ஒத்துழைப்பு. இல்ல சார், போலீஸ்னா பிடிக்கும். எனக்கும் போலீஸ்னா பிடிக்கும். சின்ன வயசுல எல்லாருக்குமே பிடிக்கும் போலீஸ்னா. அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள்லாம் என்ன? ஒரு சில நியாயங்கள் மட்டுமே வந்து நீங்க வச்சு படம் பண்றீங்க. ஆமா, பல நியாயங்கள் மக்கள் பக்கம் இருக்குல்ல. ஆமா சார், ஆமா ஆமா. இப்ப வந்து போலி என்கவுண்டர் நடக்குது. ஆமா, அதை வச்சு ஏதாவது ஒரு சின்ன காட்டியிருக்கலாமே. காட்டியிருக்கலாம். இந்த கதை அதை நோக்கி போல. அடுத்தடுத்த படங்கள்ல கூட நான் அது மாதிரி ஆமா, அடுத்த படங்கள் அந்த பக்கம் இருக்கிற தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டுற மாதிரி இருக்கலாம். இது அவருக்கு நடந்த ஒரு பர்சனல் இன்சிடென்ட்ல தான் இவ்வளவு தூரம் கொண்டு போய் விடுச்சு. அது அப்பவே அதை சரி பண்ணிருக்கலாம். ஆமா சார், ஆமா அதுதான் சொல்றேன். போலீஸ் வந்து இப்படி வந்து ஒரு ரோட்ல போட்டு போலாமா? போலீஸ் வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும். ஆமா சார், ஆமா. கான்செப்ட் எங்க நிரடல் இருக்கு இல்ல. அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய போலீஸ் இல்ல சார், அந்த இடத்துல தப்பிக்கணும்ன்ற மனநிலை அவங்களுக்கு, எப்படியாவது தப்பிச்சிடணும்ன்றதுனால அப்படி ஒரு தவறு அவங்க செஞ்சிடறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆமா, அது தவறு தான் சார். அதுக்கு முன்னாடி அவர் பிளாஷ்பேக்ல சொல்லியிருப்போம். அவர் சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும், சின்ன சம்பவங்கள். அதெல்லாம் அப்பவே அவங்க தவிர்த்திருக்கலாம் போலீஸா இருக்கும்போது. அது அவரு சொந்த லைஃப்ல நடக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது பொது இதுக்கு எடுத்து வர முடியாது. அது அப்பவே தவிர்த்திருக்கலாம். அதைத்தான் கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்கோம். அது அப்பவே தவிர்த்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்றதான் நம்ம அவர் மனசாட்சிப்படி அவர் சொல்றதா முடிச்சிருக்கோம். ஆனா இன்னொரு விஷயத்துல இந்த படத்துல பாராட்டப்பட வேண்டிய அம்சம் என்னன்னா, காதலர்கள் தேர்ந்தெடுக்கிறது லூசுங்க. அதாவது காதல்லாம் என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா யோசிக்கவே கிடையாது. அதை மட்டும் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வயசுல அப்படித்தான் சார் அவங்க யோசிப்பாங்க. ஸ்கூல் பருவத்துல அந்த வயசுல அவங்களுக்கு அப்படித்தான் தெரியுது. அந்த மாதிரி பசங்களை இல்ல, எல்லா பொண்ணுங்கன்னா காமனா அந்த சிந்தனை தானே வரும் அந்த வயசுல, ஸ்கூல் வயசுல. கதை வந்து வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சார். கதை வந்து அந்த மாதிரி போறனால அப்படி மியூசிக் எல்லாருக்கும் வணக்கம் சார். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் வரை கொண்டு வர்றது பெரிய விஷயம். அந்த வேலையை வந்து ப்ரொடியூசர் சார் ரொம்ப அருமையாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார், ப்ரொடியூசர் சாருக்கு. சார், அதாவது சார் ரங்கராஜ் சாருக்கு சார், அந்த கதை வந்து சார் சொல்லும் போதே எந்த இடத்துலையும் நீங்கள் கேப் விட்டுற வேணாம், எல்லா இடத்துலையும் மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக பண்ணு. முதல் படம் அதனாலதான்
நிறைய லாஜிக் ஆமா அது பட்ஜெட் படத்துல இருக்கு. எல்லாரும் சார் சுகுமார் சார் எல்லாருமே நடிச்சவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவரும் நல்லா அவரோட வேலையை நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த வேலைகளை எல்லாரும் செஞ்சிருக்கோன்றத நம்புறேன். நன்றி சார். சார் காதல் குமாரை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா வந்து எல்லா ப்ரொடியூசரும் வந்து நடிக்க மாட்டாங்க. ஆமா சார் ஹீரோ மாதிரி போயிட்டு வச்சிருக்கீங்க. ஆமா ஹீரோ கூட தான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அக்ரிமெண்ட் சைன் போட்டாரு. அப்படிலாம் இது கிடையாது சார். நான் தான் ஒரு காமெடியான இதுல போடலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் ஒரு யோசிச்சேன். ஆமா கதை சுமார் ப்ரொடியூசர் அவர் யதார்த்தமா இருந்தாரு அந்த போலீஸ் கேரக்டருக்கு. ஒரு சினிமா தானே இல்லாம இருக்கணும் அப்படின்றதுனால ப்ரொடியூசரே நான் வந்து இது 5வது படம். இந்த படம் நிறைய புக்கானது. ஆனால் இதான் முதல் படமா ரிலீஸ் ஆகுது. அதுக்கு டேரக்டருக்கும் நன்றி. அதை விட எனக்கு முக்கியமாக கேரக்டர் கொடுத்தாரு. ஒரு நல்லா கேரக்டர் கொடுத்தாங்க. நல்லா செஞ்சுக்கின்னு நினைக்கிறேன். ஆமாம், படம் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க தான் பேர் அதிகமா இருக்கு. டேரக்டர் சொன்னாரு செஞ்சேன் சார். எல்லாம் டேரக்டரோட பாதிப்புங்க அவசியம். எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோட முதல் படம். இது காரணம் கண்டிப்பாக ராஜன் தான். சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட பார்த்துக்கிட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி டைரக்ட் சார் வாழுன்னு ரொம்ப அண்ணன் கூட பிறந்த அந்த மாதிரி கொடியே இருந்தாப்புல. சப்போர்ட் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் மூவி. அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு படம் வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இவ்வளவு பெரிய இந்த சினிமால சின்ன பட்ஜெட் படங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து இவ்வளவு படத்தை எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் போது அதுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா போலீஸ் ஃபேமிலி உண்மையிலே கதை வந்து ரொம்ப அருமையான ஒரு கதை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு தத்ரூபமான ஒரு கதை. ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்பெல்லாம் நம்ம போக தேவையில்ல எப்பவுமே ஒரு படத்தை பொறுத்தளவு. ஏன்னா சின்ன படங்கள் வந்து வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவோ படங்கள் நம்ம பாக்குறோம். பெரிய பெரிய படங்கள் வந்து சின்ன படங்கள் அழிஞ்சிட்டு போகுது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி இந்த படத்தை இவ்வளவு அழகா கொண்டு வந்த ப்ரொடியூசர் சாருக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உண்மையிலே அவ்வளவு பெரிய சக்சஸ். ஏன்னா இதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான் இந்த டீமுக்கு. ஏன்னா படம் பார்க்கும்போது தான் சொன்னேன், அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப அதாவது ஃபுல் ஃபிளெஜ்டா அண்ணன் வந்து நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அண்ணன் ஒரு 6 to 8 இயர்ஸா தெரியும் சென்னை வந்ததுல இருந்து. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அருமையா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா வில்லன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க சார். எங்க பிரதர் சூப்பரா பண்ணியிருந்தீங்க. சீரியஸா உங்களை பார்க்கும்போது எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அதுதான் ஒரு வில்லனுக்கு தேவை. அண்ட் முக்கியமா சார் உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருந்துச்சு சார். சீரியஸா ஏன்னா ஒரு அப்பாவோட அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்தை வந்து அவ்வளவு அழகா புரிய வச்சிருந்தீங்க டைரக்டர் சார். கதைகள் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா படத்துல வந்து நீங்க வந்து ஏதாவது எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ஒண்ணு எதிர்பார்க்கலாம். அப்பாவின் பாசத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு வில்லன், அதாவது வில்லனுக்கும் அப்பாவோட பாசம் தான். ஏன்னா அவருமே குழந்தைய வந்து இழந்து என் குழந்தை யார் கொண்டிருக்கா அப்படின்ற ஒரு அந்த ஏக்கத்தை எல்லாருக்குமே சார்த்த ஒரு விஷயமா வந்து இந்த கதையில வந்து புரிய வச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ் கொடுக்கணும் என்று எல்லாருக்கும் வேண்டிக் கொடுக்குறேன். படம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஒரு ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு படமா இருக்கும். இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். காதல்னாலே பிரச்சனை தானே, அதெல்லாம் பார்த்து தானே வரணும். ஏங்க சினிமா வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்கு. எப்படிதான் வந்து நேர்மையா வாழ நினைச்சாலும் கெட்ட பேர் வாங்காம இங்க நல்ல பேர் வாங்க முடியாது. சரி, நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் சினிமா வாழ்க்கையில எல்லாம் இயல்பு தான். பட் அதை கடந்து அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்துடணும். அப்படிக்காகத்தான் நான் வந்து அடுத்தடுத்த நிறைய முயற்சிகள் செய்து இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனரோட படத்துல, அதுவும் போலீஸ் ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில நானும் ஒரு அங்கமா இருக்கிறதுக்கு ராஜா மலைசாமி சார் தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து ஒரு நிறைவா படம் பார்க்கும்போது இந்த படத்தை வந்து என்னோட மனைவி மீனாவும் உட்காந்து பார்த்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பண்றது இல்லாம நல்ல படமா தான் நினைச்சு பண்றோம்.
பட் அது அவுட்புட்டா வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு முதல் முயற்சியா ஒரு இந்த படக்குழு வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக பத்திரிகைக்காரங்க எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எழுதுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது அவங்களுக்கு வந்து பெரிய உந்துதலை கொடுத்துரும், போய் பார்க்கலாமே இந்த படத்தை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த படக்குழு சார்பாக எல்லாருமே தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை வெற்றி படமாகணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். சுகுமார் பேர் கேள்வி கேட்க மாட்டோம், காதல் சுகுமார் தான் கேள்வி கேட்கணும். காதல்னாவே அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி பிரச்சனை. நீங்க யாரை பத்தி கேக்குறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க காதல் சுகுமார் பத்தி கேட்கிறேன். இல்ல காதல்னாலே ஒரு பக்கம் பிரச்சனை. இந்த படத்திலே பாத்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி ஒரு காதல் இருக்குது, அதனாலதான் ஒரு பிரச்சனை இருக்குது. சோ அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஆமா, காதல் அதாவது காதல்ல எது நல்ல காதல் எது வந்து மோசமான காதல் கிடையாது. காதல்னா காதல் தான். பட் அது மோசமான காதலையும் ஆதரிக்கிறது நான் கிடையாது. ஆனா நமக்கு முன்னாடி நடந்து போறவங்க சொல்றது ஒரு பாடம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் நான் சினிமா விட்டு போக மாட்டேங்க. போதுமா? நான் நடிச்சாலும் சரி, இயக்குனாலும் சரி, இல்ல எதிர்காலத்துல படத்தை தயாரிச்சாலும் சரி, நான் செத்தாலும் சரி, இந்த சினிமால தான் இருப்பேன். அவ்வளவுதான்.